வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரூபாய் 72 கோடி செலவில் ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணி இன்று துவங்குகிறது. இதனையொட்டி கடலூர் சாலையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய ரேஷன் கார்டு வழங்க லஞ்சம் வாங்கிய குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி மற்றும் உதவியாளர் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். புதுச்சேரி அருகே பெண்ணை பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு இருவரை போலீசார் கைது செய்தனர். இணைய வழி வேலை என்று கூறி 4,68,127 ரூபாய் மோசடி செய்த மும்பை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். மணவெளி சட்டமன்ற தொகுதி பூரணாங்குப்பம் மற்றும் இடையார்பாளையம் கிராமத்தில் ரூபாய் 5.40 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் குடிநீர் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள விக்ரமாதித்தன் வீதியில் சாலை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோரிக்கையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உரிய நடவடிக்கை எடுத்து ரூபாய் 4 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்றுத்தந்தார். அதன்படி விக்ரமாதித்தன் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இடையார்பாளையம் கிராமத்தில் உள்ள மலிகாம்பாள் நகரில் ரூபாய் 1.40 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் சக்திபாலன், லட்சுமிகாந்தன், தட்சிணாமூர்த்தி, புருஷோத்தமன், முருகானந்தம், தண்டவாணி, புத்துப்பட்டான், மணி, பாக்கியராஜ், சண்முகம், ரமேஷ், பார்த்திபன் மற்றும் இடையார்பாளையம் கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் திரளான கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரூபாய் 72 கோடி செலவில் ரயில்வே மேம்பாலம் கட்டுமானம் பணி இன்று துவங்குகிறது. அதனையொட்டி கடலூர் சாலையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரூபாய் 72 கோடி செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான நிதியை புதுச்சேரி அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ரூபாய் 55 கோடி, ரயில்வே நிர்வாகம் ரூபாய் 17 கோடி என பகிர்ந்து கொண்டுள்ளன. அதனையொட்டி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டுமானத்திற்கான முதல்கட்ட பணி இன்று துவங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து எஸ்எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், கடலூரில் இருந்து வரும் பஸ் உள்ளிட்ட அனைத்து கனரக மற்றும் நடுத்தர வாகனங்கள் மரப்பாலம் சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி 100 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். மேற்படி வாகனங்கள் முதலியார்பேட்டை சாலை வழியாக செல்ல அனுமதிக்கப்படாது. கடலூர் மார்க்கத்தில் இருந்து வரும் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் மற்றும் பள்ளி பஸ்கள் மட்டுமே முதலியார்பேட்டை சாலை வழியே சென்று விநாயக முருகன் டீ கடை சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி அம்பேத்கர் சாலை வழியாக சோனாம்பாளையம் சந்திப்பை நோக்கி செல்ல வேண்டும். கடலூர் மார்க்கத்தில் இருந்து வரும் இலரக மற்றும் இரு வாகனங்கள் வழக்காக முதலியார்பேட்டை சாலையில் ஏஎஃப்டி ரயில்வே லெவல் கிராசிங் வரை சென்று அங்கு புதியதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை வழியாக செல்ல வேண்டும். வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை சந்திப்பில் இருந்து வரும் பஸ் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் கடலூர் சாலையில் கோர்ட் வளாகம் அருகே சற்று வலதுபுறமாக திரும்பி புதிதாக அமைத்துள்ள சிமெண்ட் சாலையில் செல்ல வேண்டும். கோர்ட்டிற்கு செல்லும் நீதிபதிகள் மற்றும் ஊழியர்கள் 1வது நுழைவு வாயில் வழியாகவும் பொதுமக்கள் 2வது நுழைவு வாயில் வழியாகவும் செல்ல வேண்டும். வெளியே செல்லும் பொழுது பிரதான நுழைவு வாயிலின் இடதுபுறமாக திரும்பி சிமெண்ட் சாலை வழியாக வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலையை நோக்கி செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் உள்ள தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் முன்னறிவிப்பின்றி 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் பிரபல தனியார் தொழிற்சாலையில் 10 முதல் 20 ஆண்டுகள் என தொடர்ந்து தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இன்று திடீரென எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 36 தொழிலாளர்களை கட்டாய ஓய்வு என்கிற அடிப்படையில் பணி நீக்கம் செய்து தொழிற்சாலை நிர்வாகம் ஊழியர்களை வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த ஊழியர்கள் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தொழிலாளர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிற்சாலையில் பணியாற்றி வருவதாகவும்
திடீரென எவ்வித முன்னறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்ததால் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தொழிற்சாலை நிர்வாகமும் அரசும் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் வேலை வழங்காத பட்சத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநில ஐஎன்டிசி மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில ஐஎன்டிசி தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பாலாஜிக்கு பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு ஈட்டன் தொழிற்சாலை சேர்ந்த மாற்று சங்கத்தினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஐஎன்டிசி தலைவர் பாலாஜி முன்னிலையில் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தில் இணைந்தனர். மேலும் மாநில ஐஎன்டிசி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள ஐஎன்டிசி கடற்கரை சிறு வியாபாரிகள் தொழிற்சங்கத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஐஎன்டிசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், புதுச்சேரி மாநில ஐஎன்டிசி நிர்வாகிகள், எம்ஆர்எஃப், பிஆர்டிசி, பிம்ஸ், சாசன், உழவர்கரை நகராட்சி, இந்தியன் காஃபி ஹவுஸ், பெர்ஜர் பெயிண்ட்ஸ், டிடிகே, வேர்ல்ஸ் பிஸ்கெட், இஎஸ்ஐ, ஜிக்மர், சுற்றுலா வளர்ச்சிக் கழக தொழிற்சங்க நிர்வாகிகள், ஆட்டோ சங்கங்கள் உட்பட இணைப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதிய ரேஷன் கார்டு வழங்க லஞ்சம் வாங்கிய குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி உதவியாளர் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். புதுச்சேரியில் புதிய ரேஷன் கார்டு வழங்க லஞ்சம் பெறப்படுவதாக அதிக புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் முத்தியால்பேட்டை ஐயனார் என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் தந்தார். அதையடுத்து போலீசார் லஞ்சம் வாங்குபவரை பிடிக்க நடவடிக்கை எடுத்தனர். அதன்படி ஐயனாரிடம் ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் நோட்டுகளை தந்தனர். அதனையடுத்து புதிய கார்டுக்காக லஞ்சம் கேட்ட குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு ஐயனார் பேசியுள்ளார். அலுவலகத்துக்கு வர வேண்டாம், தட்டாஞ்சாவடி பகுதிக்கு அவரை வர தெரிவித்துள்ளனர். இதையடுத்து புதிய ரேஷன் கார்டு தர ரூபாய் 5000 ஜிபே மூலம் தந்துள்ளார். மேலும் ரூபாய் 5000 ரொக்க பணத்தை தந்துள்ளார். அதை வாங்கிய ஏரியா ஆய்வாளர் சர்க்குணம், உதவியாளர் பாலகுமாரன் ஆகியோரை புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு பிரிவு ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ஐபோன் ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.45 லட்சத்தை புதுச்சேரி நபர் இழந்துள்ளார். குருசுக்குப்பத்தை சேர்ந்த நபரின் நண்பர் ஹிமானுஷா ஜனா என்பவர் அறிமுகமில்லாத ஒருவர் அதிக தள்ளுபடியில் ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக கூறியுள்ளார். இதையடுத்து அந்த மர்ம நபரிடம் ஆன்லைன் மூலம் முதலில் சிறிய பொருட்களை குறைந்த விலைக்கு ஆர்டர் செய்தார். அவை சரியாக இருந்ததால் நம்பிக்கையின் பேரில் 1,45,900 ரூபாய் முன்பணம் செலுத்தி ஐபோன் டனிஷ் தங்க நாணயம் ஆர்டர் செய்தார். அதன்பின் அந்த மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் சோலை நகரை சேர்ந்த பெண் பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் 1,99,662 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். மேலும் கொம்பாக்கத்தை சேர்ந்த நபர் 35,552 ரூபாயும், முதலியார்பேட்டை சேர்ந்த பெண் 30,000 என மொத்தம் 4 நபர்கள் மோசடி கும்பலிடம் 4,11,114 ரூபாய் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 55,000 மதிப்பிலான 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வேலராம்பட்டு ஏரிகரை அருகே முதலியார்பேட்டை போலீசார் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை மடக்கி விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பின்னாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 55,000 மதிப்பிலான 3 டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே 270 லிட்டர் எரிசாராயம் கடத்திய வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணராஜ்,
கரையாம்புத்தூர் பகுதியில் அரசு அனுமதி பெற்று சாராய் கடை நடத்தி வருகிறார். கடந்த 20ஆம் தேதி கிருஷ்ணாபுரம் மணமேடு பகுதியில் புதிய சாராய் கடை ஏலம் எடுத்தார். இந்நிலையில் கிருஷ்ணாபுரம் மணமேட்டில் உள்ள சாராய் கடையில் போதுமான வசதி இல்லாத நிலையில் அங்கிருந்து 180 மில்லி கொள்ளளவு கொண்ட 1500 பாக்கெட்டுகள் கொண்ட 270 லிட்டர் எரி சாராயத்தை ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரை சைக்கிளில் வைத்து கரையாம்புத்தூர் சாராய் கடைக்கு அரசு அனுமதியின்றி 5 பேர் கடத்தி சென்றனர். அவர்கள் தமிழக பகுதியான பேரிச்சம்பாக்கம் வலட்டாறு அருகே சென்றபொழுது மத்திய நுண்ணறிவு குற்றப்பிரிவு போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அதில் 3 பேர் தப்பியோடி தலைமறைவாகிவிட்டனர். மணமேட்டை சேர்ந்த சக்கரவர்த்தி மகன் சாரதி, அதே பகுதியை சேர்ந்த பரந்தாமன் மகன் பாலச்சந்தர் ஆகிய இருவரையும் கைது செய்து 270 லிட்டர் எரிசாராய பாக்கெட்டுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்து கண்டமங்கலம் போலீசில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து கண்டமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய சாராய கடை உரிமையாளர் கிருஷ்ணராஜ், கரையாம்புத்தூர் நாகப்பன் மகன் அமிர்தராஜ், அரும்பார்த்தபுரத்தை சேர்ந்த பரந்தாமன் மகன் ஆனந்த் ஆகிய 3 பேரையும் தேடி வருகின்றனர். இணைய வழி வேலை என்று கூறி 4,68,127 ரூபாய் மோசடி செய்த மும்பை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கிருமப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என மெசேஜ் வந்தது. அதை நம்பிய மகேஷ்குமார் அந்த நிறுவனத்திற்கு ஆன்லைன் பகுதி நேர வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். அந்த நிறுவனம் மகேஷ்குமாருக்கு 11 மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் வேலை செய்வதற்கான லிங்கை அனுப்பியது. மகேஷ்குமார் அந்த லிங்கின் மூலம் உள் நுழைந்து அவர்கள் கொடுத்த டாஸ்கை செய்து முடித்தார். அதன் பிறகு மகேஷ்குமாரை தொடர்பு கொண்ட நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்காததால் உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக மிரட்டி 4,68,127 ரூபாயை அபகரித்தனர். இணைய வழி மோசடி கும்பலால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மகேஷ்குமார் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் மகேஷ்குமாரை மிரட்டி பணம் பறித்தது மும்பை செம்பூர் பகுதியை சேர்ந்த சிவப்பா, பொப்பாடா ஆகியோர் என்பதும் கடந்த 5 நாட்களில் அவர்களது வங்கிக் கணக்கிற்கு 1,50,00,000 ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றதும் மேலும் 20க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை உபயோகப்படுத்தி இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து சிவப்பா, பொப்போடா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி சிவக்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் நிறுவனத்தை நடத்தி வரும் 3 நபர்கள் துபாயில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே பெண்ணை பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு சாராய கடை அருகே நேற்று முன்தினம் 45 வயது மதிக்கத்தக்க பெண் உடல் சிதைந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்தபொழுது அவர் பலாத்காரம் செய்யப்பட்டது தெரியவந்தது. மேலும் இறந்த பெண் சேலம் மாவட்டம் வீரபாண்டி பகுதியை சேர்ந்த என்பதும் புதுச்சேரியில் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்ததும் தெரியவந்தது. அவரை பலாத்காரம் செய்து கொலை செய்தவர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கண்டறிந்தனர். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தமிழக அரசு ஊழியர் பாஸ்கரன் மற்றும் அவருடன் சாராய கடையில் அறிமுகமான அரசரெட்டி கிராமத்தை சேர்ந்த கரும்பு வெட்டும் தொழிலாளி நாராயணமூர்த்தி என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 12வது பி குறுக்கு தெரு, இ குறுக்கு தெரு, ஜி குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்காக அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 17 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பிஜேபி கட்சி தொகுதி தலைவர் டாக்டர் வி கோகுலகண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் 33 ஆண்டு காலம் மருந்தாளராக பணிபுரிந்த அன்பு செல்வம் இன்றுடன் ஓய்வு பெற்றார். அவருக்கான பணிப்பிரிவு உபச்சார விழா புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
புதுச்சேரி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவரும் புதுச்சேரி சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளருமான மருந்தாளுநர் அன்பு செல்வம் பணி இன்றுடன் நிறைவடைந்தது. அன்பு செல்வம் தனது பணிக்காலத்தில் சுகாதாரத்துறையில் 33 ஆண்டுகளுக்கு மேலாக தொழிற்சங்கவாதியாக செயின்ட் ரோஸ் மடத்தை வீதியில் இருக்கும் அத்திவரதர் கோவிலுக்கு நிர்வாக அதிகாரியாகவும் பல வெற்றிகளை பெற்றுத்தந்த தலைவர். சுகாதாரத்துறையில் டாக்டர் மற்றும் செவிலிய தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருந்தாளுநர்கள், சுகாதார ஊழியர்கள் பல போராட்டங்களை மூலமாக, அமைதியான பேச்சுவார்த்தை மூலமாக பல வெற்றிகளை பெற்றுத்தந்தவர். இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் இன்று பணி ஓய்வு பெற்றார். அவருக்கான பணி ஓய்வு பிரிவு உபச்சார விழா அரசு மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் அரசு ஊழியர்கள், மத்திய கூட்டமைப்பு சார்ந்த நிர்வாகிகள், அவருடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஊழியர்கள், உறவினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அன்பு செல்வத்திற்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்களை நியமித்து பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்கள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஒப்புதல் பேரில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார். அதன்படி மகளிர் மோர்ச்சா மாநில தலைவியாக தாமரை செல்வியும், யுவா மோர்ச்சா மாநில தலைவராக வருணும், கிசான் மோர்ச்சா மாநில தலைவராக பாரதி மோகனும், எஸ்சி மோர்ச்சா பிற்படுத்தப்பட்டோர் மாநில தலைவராக காத்தவராயனும், ஓபிசி மோர்ச்சா மாநில தலைவராக கோவிந்தனும், மைனாரிட்டி மோர்ச்சா மாநில தலைவராக சார்லஸும் நியமித்து அவர் இன்று அறிவித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி ரத்னவேல், செயலாளர் தமிழ்மாறன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், துணைத் தலைவர் சக்திவேல், சமூக ஊடக தலைவர் கார்த்திகேயன், தகவல் தொழில்நுட்ப தலைவர் பிரவீன் உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் கொத்தளம் திரு புனித சூசேப்பர் ஆலய ஆண்டு திருவிழா தேர்பவனியில் திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் மையப்பகுதியில் அமைந்துள்ள கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசேப்பர் ஆலய ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொத்தளம் தெரு புனித சூசேப்பர் ஆலய ஆண்டு திருவிழாவினையொட்டி திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி இன்று நடைபெற்றது. தேர்பவனியொட்டி சூசேப்பர் சுருவம் சுமந்த மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சுவாமிநாதன் செல்வம், துணை பங்குத்தந்தை செல்வநாயகம் ஆகியோர் மந்திரத்து சிறப்பு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து காரைக்கால் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அருட்கண்ணியர்கள், பாஜக புதுச்சேரி மற்றும் கேரளா சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசாமி, கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாளை கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரூபாய் 72 கோடி செலவில் ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணி இன்று துவங்குகிறது. இதனையொட்டி கடலூர் சாலையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய ரேஷன் கார்டு வழங்க லஞ்சம் வாங்கிய குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி மற்றும் உதவியாளர் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். புதுச்சேரி அருகே பெண்ணை பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு இருவரை போலீசார் கைது செய்தனர். இணைய வழி வேலை என்று கூறி 4,68,127 ரூபாய் மோசடி செய்த மும்பை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.